பப்ளிக் கொஸ்டின்ஸ் ஜூன் 2023. நம்ம ஏற்கனவே ஒரு 2 கொஸ்டின் போட்டிருக்கோம். என்னென்ன கொஸ்டின் ஞாபகம் இருக்குதா? மார்ச் 2023 போட்டோம், அப்புறம் மே 2022 போட்டோம். இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஜூன் 2020. இப்போ இந்த கொஸ்டினை ஃபுல்லாக ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ரிவிஷன் பண்ணுவோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம கவனிங்க. பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா 14 ஒன் வேர்டு இல்லையா? எத்தனை ஒன் வேர்டு டோட்டலா? 14 ஒன் வேர்டு. இந்த ஒன் வேர்டு எப்படிலாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். நம்ம ஃபர்ஸ்ட் 3 ஒன் வேர்டு பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ். இந்த அண்டர்லைன் பண்ண வேர்டு வந்து கொஸ்டின், பாக்ஸ் போட்டது என்னதுப்பா? ஆன்சர். மொத்தம் எத்தனை ஒன் வேர்டு உங்களுக்கு இதுல சினானிம்ஸ் இல்லைன்னா 3 ஒன் வேர்டு மொத்தம். 1, 2 and 3. இந்த 3மே என்னது உங்களுக்கு சினானிம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 3 என்னதுப்பா? ஆன்டனிம்ஸ். நம்ம லைன் பண்ணிருப்போம், ஆன்சர் வந்து பாக்ஸ் போட்டிருப்போம். நீங்க ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கணும். சரியா? 4, 5, 6 வந்து என்னது? ஆன்டனிம்ஸ். அது 4, 5, 6 வந்து ஆன்டனிம்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் 6 மார்க் பாத்தீங்க அப்படின்னா சினானிம்ஸுக்கு 3 மார்க், ஆன்டனிம்ஸுக்கு 3 மார்க். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஃப்ளூரல் ஃபார்ம். இந்த பாக்ஸோட ஃப்ளூரல் ஃபார்ம் என்ன வரும்? இதுல பாக்ஸஸ் என்ன வரும்? 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதுல பாக்ஸ்க்கு இஎஸ் சேர்த்தீங்கன்னா அது என்னது? பாக்ஸஸ். கொஸ்டின் நம்பர் 8 பாத்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி சேர்க்கிறது, சஃபிக்ஸ்னா என்ன பார்த்தோம்? பின்னாடி சேர்க்கிறது. சரியா? இந்த வேர்டு பாத்தீங்கன்னா சைல்டுன்னு ஒரு வேர்டு இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்னென்ன கொடுக்குறாங்கப்பா? மென்ட், வுட், ஃபுல், ஏபிள். இந்த 4 ஆப்ஷன்ல அங்க ஒரு வேர்டை நம்ம சேர்த்து ஃபார்ம் பண்ண போறோம் இல்லையா? நான் உனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பக்கத்துல கொடுத்துருக்கேன் பாரு, சைல்டும் கூட வுட். அதை சேர்த்து எழுதிடணும். ஓகே, நீ எக்ஸாம்ல எழுத சொல்ல இந்த கொஸ்டின் பர்டிகுலரா இந்த கொஸ்டின் என்ன பண்ணணும் அப்படின்னா வெறும் பி மட்டும் ஆப்ஷன் போட்டுறக்கூடாது, வுட்னு மட்டும் எழுதிடக்கூடாது, சைல்டு வுட்னு சேர்த்து எழுதணும். நீங்க மற்ற ஒன் வேர்டு எல்லாம் நீங்க ஆப்ஷன் போட்டு ஆன்சர் எழுதலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்டு கூட ஜாயின் பண்ணி தான் என்ன பண்ணணும், நீங்க எழுதணும். ஓகேவா? உதாரணம் நெக்ஸ்ட் 9th வந்து பாத்தீங்கன்னா அப்ரிவியேஷன் கொஸ்டின் இல்லையா? அப்ரிவியேஷன் கொஸ்டின் சொல்லுங்க பார்க்கலாம். IIT, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்கேன், அதையும் ஒரு கிளான்ஸ் பாத்துங்க. கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 பாத்தீங்கன்னா ஃப்ரேசில் வெர்பு. என்னதுப்பா? ஃப்ரேசில் வெர்பு. ஒரு கொஸ்டின் தராங்க, அதுக்கான ஆப்டான வேர்டு பாத்தீங்கன்னா என்னது ஆன்சர்? இதுக்கு டேக் ஆஃப். அதை ஒரு கிளான்ஸ் படிச்சுக்க. நெக்ஸ்ட் இப்ப நம்ம அந்த சைல்டுன்னு பார்த்தோம் பத்தியா, அதே போல அந்த 11th பாத்தீங்கன்னா என்ன தலைப்பு? காம்பவுண்ட் வேர்டு. என்ன தலைப்பா? காம்பவுண்ட். காம்பவுண்ட் வேர்டுனா என்ன அர்த்தம்? 2 வேர்டு சேர்ந்து ஜாயின் பண்ணி வரதுக்கு பேர் என்னப்பா? காம்பவுண்ட் வேர்டு. என்னென்ன வேர்டு சேர்றது கவனிங்க. உதாரணத்துக்கு அங்க என்ன கொடுத்துக்கிறாங்க? பிளேன்னு ஒரு வேர்டு தராங்க, 4 ஆப்ஷன் தராங்க. என்னென்ன ஆப்ஷன் பா? திங், ஹோல், ஃபால், லைட். இந்த 4 ஆப்ஷன் எடுத்து போயிட்டு அது கூட ஜாயின் பண்ணணும். காம்பவுண்ட் வேர்டு எக்ஸாம்பிள் சொல்ல தெரியுமா? பிளாக் போர்டு, பிளாக் போர்டு. 2 வேர்டு சேர்ந்து என்ன ஆகுது? 2. அதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் வேர்டு. காம்பவுண்ட் வேர்டு இருந்து 2 வேர்டு ஜாயின் பண்ணா ஒரு சிங்கிள் வேர்டா மாறிடும். அதுக்கு பேரு என்னதுப்பா? காம்பவுண்ட் வேர்டு. ஓகேவா? சரி, இங்க பாத்தீங்கன்னா இந்த பிளே இருக்கா? பிளேவும் கூட இந்த திங்ஸ் சேர்ந்தா என்னதுப்பா? பிளே திங்ஸ், பிளே திங்ஸ். ஓகேவா? 2 வேர்டு சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் வேர்டு. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க எழுத சொல்ல இந்த மாதிரி எழுதணும். வெறும் ஏ போட்டு திங்க்னு போட்டு கூடாது. இப்ப ஏற்கனவே சைல்டுஹுட் எழுதுனீங்க இல்லையா? அதே போல இந்த டேஷுக்கு, அதாவது 11th கொஸ்டின் என்ன பண்ணணுமா? நீங்க பிளே திங் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? 12th போலாமா? 12th பாத்தீங்கன்னா ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ். அது டிடன்ட் டர்ன் அப் டேஷ் இஸ் பிஸி ஷெட்யூல்ட் அப்படின்றாங்க. இதுக்கான ஆப்டான வேர்டு என்னப்பா? டியூ டு. ஆன்சர் என்னது? டியூ டு. நெக்ஸ்ட் 13 வாங்க. கொஸ்டின் நம்பர் 13 பாத்தீங்கன்னா இடியம்ஸ். உதாரணத்துக்கு என்ன வேர்டு தராங்க? ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். அதுக்கு ஆன்சர் என்னப்பா? ஹேப்பன்ஸ் ரேர்லி. ஆன்சர் என்னது? ஹேப்பன்ஸ் ரேர்லி. நெக்ஸ்ட் கடைசி பாத்தீங்கன்னா லிங்கர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த லிங்கர் வந்து 2 டைப் ஆஃப் லிங்கர். ஒன்னு வந்து நடுவுல சேர்க்கறது, இன்னொன்னு வந்து முன்னாடி சேர்க்கறது. ஓகேவா? முன்னாடி சேர்க்கறதுக்கு நிறைய வேர்டு இருக்கு, நடுவுல சேர்க்கறதுக்கு நிறைய வேர்டு இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? எங்க டேஷ் வருதுன்னு பாருங்க. எங்கப்பா டேஷ் வருது? 2 சென்டென்ஸுக்கு நடுவுல தானப்பா டேஷ் வருது. அப்ப அங்க என்ன வேர்டு சேர்க்கணும் அப்படின்னா, ஐ ஃபர்காட் டேஷ் ஐ ஹேட் டு மீட் தி பிரின்சிபால் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? தட். ஆன்சர் என்னப்பா? தட். தட் சொல்லி பாருங்க. ஐ ஃபர்காட் தட் ஐ ஹேட் டு மீட் தி பிரின்சிபால். ஓகேவா? தட்னு ஒரு வேர்டு சேர்க்கறீங்க. அந்த தட், அண்ட், பட் இதெல்லாம் எங்க சேர்க்கணும்? நடுவுல சேர்க்கணும். முன்னாடி சேர்க்கறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். என்ன சேர்க்கலாம்? முன்னாடி ஆஸ் சேர்க்கலாம், ஆஸ் ஒன் ஆஸ் சேர்க்கலாம், தோ, ஆல்தோ, ஈவன் தோ. இதெல்லாம் அங்க கொடுப்பாங்க, ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. சப்போஸ் டேஷ் வந்து முன்னாடி இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதெல்லாம் சூஸ் பண்ணி எழுதணும். பட் நமக்கு இங்க என்ன இருக்குப்பா? டேஷ் வந்து எங்க இருக்கு? 2த்துக்கும் சென்டரா இருக்கு இல்லையா? அப்ப என்ன வேர்டு நம்ம போடுறோம்? தட்னு ஒரு வேர்டு போடுறோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2, அதாவது செக்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் 3 2 சார் எவ்வளவு மார்க்? 6 மார்க். ப்ரோஸ்ல
கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இதுல எத்தனை கொஸ்டின் பார்க்க வைக்கிறாங்க பாருங்க. எனி 3 எத்தனை கொஸ்டின் கொடுக்குறாங்க நமக்கு? 15, 16, 17, 18 4 கொஸ்டின் தராங்க. அதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு 3 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஒண்ணு வந்து அதில் என்ன நமக்கு சாய்ஸ் நமக்கு. ஓகேவா? பட் நான் 4த்துக்குமே ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கும் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? மொத்தம் 3 கொஸ்டின் கவர் ஆயிடுச்சாப்பா. முன்னாங்க 12 கொஸ்டினை படிச்சுட்டு போதும். 3 கொஸ்டின் உனக்கு கவர் ஆயிடும். Why did the seagull fail to fly? படிச்சிருப்பீங்க இல்லையா? இது எத்தனை கொஸ்டின் தெரியுமா? ஃபர்ஸ்ட் லெசன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெசன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Why did the seagull fail to fly? என்ன போறோம்? The seagull was afraid to fly. So the seagull failed to fly ன்னு எழுதணும். பட் நான் உங்களுக்கு ஷார்ட்டா கொடுத்துக்கிறேன். இது போதும். என்ன படிப்பீங்க? The seagull was afraid to fly. ஓகேவா? அடுத்தது What did Aditya offer Sanyal? இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இது ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கொடுத்தோம் இல்லையா? அதே தான் உனக்கு. அப்ப சொல்லுங்க. ஆதித்யா ஆஃபர்டு சானியால் 150 rupees. எவ்வளவுப்பா? 150 rupees அவங்க ஆஃபர் பண்ணாங்க இல்லையா? அடுத்தது whom did Watson see when he entered the room? ஆன்சர் சொல்லுங்க. Watson saw the butler when he entered the room. How many years had M. Hemal been in the village? M. Hemal had been in the village for 40 years. what answer அதுக்கு? 40 years. so the question answer ஒரு glance படிச்சிக்கங்க. read the following set of poetic line. என்னதுப்பா? poetic line. நான் இதை எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸ்ல சொல்லிட்டு இருப்பேன். பட் இதுல ப்ராப்பர் ஆன்சர் பார்ப்போம். ஓகேவா? பட் உங்களுக்கு நான் எப்படி எழுதணும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அதை ஃபாலோ பண்ணிக்க. 3 2s ஆர் எவ்வளவு மார்க் இதுக்கு? 6 மார்க். இதுல எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்க பாரு. எனி 3 கேட்கறாங்க. பட் நமக்கு கொடுத்தது எவ்வளவுப்பா? 19, 20, 21, 22 4 கொஸ்டின்ஸ்ல 3 கொஸ்டின்ஸ் நம்ம சூஸ் பண்ண போறோம். 3 2s ஆர் எவ்வளவு மார்க்? 6 மார்க். ஒன்னு வந்து இதுல சாய்ஸ் வச்சுப்பீங்க. ஓகேவா? இதை எப்படி எழுதணும் சொல்லுங்க. 2 லைன் கொடுப்பாங்க அல்லது 3 லைன் கொடுப்பாங்க. அது ஏபின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுப்பாங்க. மேக்சிமம் அந்த ஏபிக்கான கொஸ்டின் வந்து அவங்க கொடுக்குற லைன்ல இருந்து என்ன பண்ணுங்க, ஈஸியா ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிடுங்க. எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்துடும். சரியா? இல்ல ப்ராப்பரா நான் படிக்கணும் சார் அப்படின்னா இந்த 3 கொஸ்டின்ஸுக்கும் நான் என்ன பண்றேன், ஆன்சர் கொடுத்துருக்கேன்னா ஒரு கிளான்ஸ் என்ன பண்ணுங்க, உட்காந்து படிக்க ஆரம்பி. நான் அதில் ஆன்சர் குறிச்சிருப்பேன் பாரு, அது வரைக்கும் ஃபாலோ பண்ணி எழுதுனா கூட போதும். நெக்ஸ்ட் வந்து கிராமர். இது நான் கிராமர் டைரக்டா நடத்திடுறேன். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்க பாத்துங்க. ஃபர்ஸ்ட் கிராமர் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிராமருக்கு எவ்வளவு மார்க்குப்பா? எவ்வளவு மார்க் பாருங்க. 3 2s ஆர் 6 மார்க். இதுக்கும் அதே போல எனி 3 நம்ம 3 தான் அட்டன் பண்ண போறோம். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கலாமா? கொஸ்டின் நம்பர் 23 சொல்லுங்க. ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் அதர் வாய்ஸ். இதை நம்ம என்ன பண்றோம்பா, அதர் வாய்ஸா என்ன பண்ண போறோம், மாத்த போறோம், சேஞ்ச் பண்ண போறீங்க. இது என்ன வாய்ஸ் தெரியுமா? அது ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸோட கிராமர். இது நான் 3 டைப் ஆஃப் கொஸ்டின் வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சேஞ்ச் இன்டு ஆக்டிவ் வாய்ஸ்னு கொடுப்பாங்க, அல்லது சேஞ்ச் இன்டு பேசிவ் வாய்ஸ்னு கொடுப்பாங்க, அல்லது சேஞ்ச் இன்டு அதர் வாய்ஸ்னு கொடுப்பாங்க. ஸோ சேஞ்ச் இன்டு ஆக்டிவ் வாய்ஸ்னு கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன கொஸ்டின் தந்திருக்காங்க, பேசிவ் வாய்ஸ் கொடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். சேஞ்ச் இன்டு பேசிவ் வாய்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்கப்பா, ஆக்டிவ் வாய்ஸ் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். சேஞ்ச் இன்டு அதர் வாய்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்க எந்த வாய்ஸ் வேணாலும் கொடுப்பாங்க, ஆக்டிவ் வாய்ஸ் தரலாம் அல்லது பேசிவ் வாய்ஸ் தரலாம். ஸோ நீங்க தான் என்ன பண்ணணும், நீங்க அதை சூஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணணும். அதர் வாய்ஸ் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க கொடுக்குறது ஆக்டிவ் வாய்ஸும் கொடுக்கலாம், பேசிவ் வாய்ஸும் கொடுக்கலாம். சரியா? இப்ப நமக்கு என்ன வாய்ஸ் தெரியுமா? அது கொஸ்டினை படிச்சீங்களா? அவர் ஆர்மி ஹேஸ் டிஃபீட்டட் த எனிமி. என்ன வாய்ஸ் பாது? இல்ல ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸா? ரெண்டுத்துல நான் ஒண்ணு சொல்லணும். அதுக்கு சிம்பிளா ஒண்ணு சொல்லிட்டேன். ஆக்டிவ் வாய்ஸ்ல பை வராது, பேசிவ் வாய்ஸ்ல பை வரும். அவ்வளவுதான். 8ஆம் கிளாஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை த வாய்ஸ். இது ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸ் ஐடென்டிஃபை பண்ற கொஸ்டின்ஸ். அது 8th இருந்து வரும், 6th 7th 8th வரும். ஓகேவா? பட் அதையே நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. பைன்னு ஒரு வேர்டு ஞாபகம் வச்சுக்கப்பா. அதுல பை இருக்கா இல்லையா பாரு, சென்டென்ஸை படிங்க. அவர் ஆர்மி ஹேஸ் டிஃபீட்டட் தி எனிமின்னு கொடுக்குறாங்களாப்பா, அதுல பை இருக்கா இல்லையா? இல்ல இல்லையா? அப்ப என்ன வாய்ஸ்? பை இருந்தது பாரு. பை இல்லைன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ் பா. பை இருந்தா பேசிவ் வாய்ஸ். அது என்ன வாய்ஸ்? இது பேசிவ் வாய்ஸ். இப்ப என்ன வாய்ஸ்? இது பை இருக்கா இல்லையா பாரு, அப்ப ஆக்டிவ் வாய்ஸ். அது அதை நம்ம என்ன வாய்ஸ் மாத்த போறோம், பேசிவ் வாய்ஸா மாத்த போறோம். புரியுதா? பை நம்ம யூஸ் பண்ண போறோம். பைய போடணும். அங்க எப்படி போடணும் அப்படின்னா கவனிங்க. அது ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் நானு. முதல்ல இதுல இந்த சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? அவர் ஆர்மி அப்படின்றது என்னதுப்பா? சப்ஜெக்ட். அவர் ஆர்மின்றது சப்ஜெக்ட். ஆஸ் டெஃபீட்டட் இருக்குல்ல, அது என்னது? வேர்ப். த எனிமின்னு இருக்குல்ல, அது வந்து என்னது? ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். சொல்லுங்க. அவர் ஆர்மி சப்ஜெக்ட்,
as defeatedன்றது என்னதுப்பா verb, the enemyன்றது என்னது ஆப்ஜெக்ட். இப்போ நீ இதை வச்சு ஈஸியா என்ன பண்ணலாம், நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? அதே போல இன்னொரு க்ளூ சொல்றேன் கவனிங்க. சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் பண்ணா அது ஆக்டிவ் வாய்ஸ், ஞாபகம் வச்சுக்கணும். பை இல்லைன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ் சொன்னோம் இல்லையா, சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் பண்ணா அது என்ன வாய்ஸ் பாரு, ஆக்டிவ் வாய்ஸ். அவ்வளவுதான். இப்ப சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் பண்றாங்களா பாரு, முதல்ல சப்ஜெக்ட் இருந்தா அது ஆக்டிவ் வாய்ஸ் பா. புரியுதா? முதல்ல சப்ஜெக்ட் இருந்தா அது என்னது ஆக்டிவ் வாய்ஸ். முதல்ல ஆப்ஜெக்ட் இருந்தா அது என்னது பாசிவ் வாய்ஸ். ஆப்ஜெக்ட் எது தெரியுமா, த எனிமி ஆப்ஜெக்ட். ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்றோம், அதை வச்சு கூட ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இதுக்கான ஆன்சர் எதுவும் பார்ப்பேன். கவனிங்க, முதல்ல சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம், பாசிவ் வாய்ஸா மாத்த போறோம்ல. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் முதல்ல வரணும், அதுக்கப்புறம் வெர்ப் வரணும், அதுக்கப்புறம் என்ன வரணும், சப்ஜெக்ட் வரணும். அப்படியே மாத்திக்கணும், தலைகீழ மாத்திக்கணும். அந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி என்ன போட்டணும், பை போட்டணும். புரியுதா? சப்ஜெக்ட் முன்னாடி என்ன போடணும்பா, பை போடணும். இப்ப யாருங்க சப்ஜெக்ட், அவர் ஆர்மி தானே சப்ஜெக்ட். அப்ப பை அவர் ஆர்மி, அவ்வளவுதான். பை அவர் ஆர்மி அல்லது பை தெம்னு கூட போடலாம் நீங்க. அவர் ஆர்மின்றது நம்ம என்ன பண்ணலாம்பா, தெம்னு கூட என்ன பண்ணலாம், நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு தெரியல சார், தெம்லாம் தெரியல சார் அப்படின்னா என்ன பண்ணணும், அவர் ஆர்மி அப்படியே எழுதிடும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபர்ஸ்ட் எது வரும், த எனிமி ஃபர்ஸ்ட் வரப்போதப்பா. அப்ப சொல்லுங்க பாக்கலாம், இந்த டீ வந்து என்ன பண்ண போறீங்க, கேப்ஸ்ல போட்டுறீங்க, த எனிமி. ஓகேவா? த எனிமி. ஹேவ் வந்தா ஆஸ் வந்தா ஞாபகம் வச்சுங்க. ஹேவ் வந்தா ஹேவ் பீன் போடணும். ஆஸ் வந்ததுன்னா ஆஸ் பீன் போடணும். ஆஸ் அப்படியே எழுதிங்க, ஆஸ் போட்டு என்ன பண்ணணும்பா, பீன், பிஇஎன், ஆஸ் பீன் போட்டு மீதி வேர்ப் என்ன பாருங்க, அந்த டெஃபீட்டட் அப்படியே எழுதிருங்க, ஆஸ் பீன் டெஃபீட்டட். படிங்க அதை. இப்ப the enemy has been defeated. as வந்ததால அந்த பீன் வருது, வேற எதுவுமே. வேற எதனா சப்ஜெக்ட் வந்தா மாறிடும். ஓகேவா? இங்க as have ஞாபகம் வச்சுங்க. have வந்தா have been போடணும், as வந்தா என்ன போடணும்பா, has been போடணும். ஓகேவா? இப்ப படிங்க, the enemy has been defeated. அவர் ஆர்மி இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி என்ன போட்டுறணும், பை போட்டுரு, அவ்வளவுதான். பை அவர் ஆர்மி, அவ்வளவுதான்ப்பா. பை by யூஸ் பண்ணணும், பை. ஓகேவா? பை அவர் ஆர்மி அல்லது அவர் ஆர்மினா சொல்லலாம், தெம்னு கூட சொல்லலாம். ஓகேவா? தெம். இப்ப நீங்க அது கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா இல்லாத வேர்டு தெம், அதுல எதனா இருக்கா பாருங்க, இல்ல. அதனால நீங்க இருக்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்க, அவ்வளவுதான். இப்ப ஆன்சர் படிங்க ஃபுல்லா. கொஸ்டின் முதல்ல படி. அவர் ஆர்மி ஹஸ் defeated the enemy கொடுத்தாங்களா, the enemy has been defeated by our army. டவுட் இருக்கா? ஓகேவா? அது புரிஞ்சுதா? 24 படிங்க. கொஸ்டின் நம்பர் 24 படிங்க. rewrite the sentence in reported speech. reported speech அப்படின்னா there are two type of reported speech. ஒன்னு வந்து direct speech, இன்னொன்னு indirect speech. ஓகேவா? direct speech, indirect speech. the captain said to the soldiers, comma double quotation, march fast னு ஒன்னு கொடுக்குறாங்க இல்லையா, march fast தராங்க. அப்ப இது என்ன ஸ்பீச் யாருன்னா தெரியுமா? அதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லிட்டேன். ஓகேவா? டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் சொன்னப்பா. இந்த கமா கொட்டேஷன்ஸ்லாம் வந்தா டைரக்ட் ஸ்பீச். கமா கொட்டேஷன்ஸ் வருதா, பாரு கமா வருது, டபுள் கொட்டேஷன்லாம் வருதா, அதெல்லாம் வந்தா என்ன ஸ்பீச் பாது. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, ஒரு சென்டென்ஸ்ல பங்க்சுவேஷன் மார்க் இருந்ததுன்னா அது டைரக்ட் ஸ்பீச். பங்க்சுவேஷன் மார்க் எதெல்லாம் சொல்லுங்க, கமா போடுறது, கொஸ்டின் மார்க் போடுறது, எக்ஸ்கிளமேஷன் மார்க் போடுறது, டபுள் கொட்டேஷனு, இதெல்லாம் பங்க்சுவேஷன் மார்க் தானப்பா. அதெல்லாம் ஒரு சென்டென்ஸ்ல இருக்கா பாரு, அப்படி இருந்தா அது என்னது, டைரக்ட் ஸ்பீச். புரியுதா? எந்த பங்க்சுவேஷன் மார்க்கும் இல்லாம ஃபுல் ஸ்டாப் மட்டும் இருக்கும் அல்லது கமா மட்டும் இருக்கும். ஃபுல் ஸ்டாப் அல்லது என்ன இருக்கும்பா, கமா மட்டும் தான் இருக்கும், வேற எந்த பங்க்சுவேஷன் மார்க்கும் இருக்காது. அப்ப என்ன ஸ்பீச் அது, இன்டைரக்ட் ஸ்பீச். அவ்வளவுதான், வேற ஒண்ணும். அப்ப கொடுத்துக்கிறது டைரக்ட் ஸ்பீச் கொடுத்தாங்கன்னா சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சை நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். புரியுதா? அதே போல இன்டைரக்ட் ஸ்பீச் கொடுத்தாங்கன்னா எழுத போறீங்க, டைரக்ட் ஸ்பீச் எழுத போறீங்க. இப்ப என்ன ஸ்பீச் சொல்லுங்க, இது டைரக்ட் ஸ்பீச். புரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அந்த இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதி இல்லாம எப்படி எழுதலாம் கவனிங்க. படிங்க. the captain said to the soldier. ஒரு கேப்டன் வந்து சோல்ஜருக்கு என்ன பண்றாருப்பா, சொல்றாரு. அது என்ன வரும், ஸ்டேட்மெண்டா வருமா, அல்லது கொஸ்டின் கேட்பாரா, அல்லது எக்ஸ்கிளமேஷன் பண்ணுவாரா, இல்ல கமாண்ட் பண்ணுவாரா? கமாண்ட் தானப்பா பண்ணுவாரு. ஆர்டர், கமாண்ட் நிறைய இருக்கு, டைப் ஆஃப் இல்லையா. இந்த கேப்டன் வந்து யாருக்கிட்ட கமாண்ட் பண்ணுவாரு, சோல்ஜர் கிட்ட கமாண்ட் பண்ணுவார், ரெக்வஸ்ட் பண்ண மாட்டாரு, கமாண்ட் பண்ணுவாரு. அப்ப நம்ம என்ன எழுத போறோம், கமாண்டட் எழுத போறீங்க. என்ன எழுத போறீங்க, கமாண்டட். the captain said to the soldier. ஓகேவா? the captain வந்து அந்த சோல்ஜர் கிட்ட சொல்றார். என்ன சொல்றாருப்பா, மார்ச் ஃபாஸ்ட்.
செட் எடுத்து என்ன போடணும் கமாண்டட் போடணும் என்னப்பா செட் எடுத்து என்ன போடணும் கமாண்டட் இந்த கமா டபுள் கொட்டேஷன் எடுத்துட்டு என்ன போட சொன்னேன் 2 போட சொன்னேன் ஆன்சர் த கேப்டன் commanded the soldiers ஓகேவா இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிட்டுமா இது ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன பண்ணணும்பா 2 போட்டு என்னது மார்ச் ஃபாஸ்ட் அப்ப அந்த மார்ச் எம் என்ன பண்ணணும்பா நீங்க ஸ்மால் லெட்டர்ல எழுதிக்கணும் மார்ச் ஃபாஸ்ட் போட்டு என்ன பண்ணணும் ஜஸ்ட் புள்ளி வச்சிடணும் அவ்வளவுதான் இப்ப படிங்க இந்த பாரு இதுல கவனி இதுல ஃபுல் ஸ்டாப் தவிர வேற எதனா சிம்பிள் இருக்கா என்ன ஸ்பீச் இது இன்டைரக்ட் ஸ்பீச் இது அப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் சிம்பிளா என்ன சொன்னேன் அந்த பங்க்சுவேஷன் மார்க் தான் அது டைரக்ட் ஸ்பீச் எந்த பங்க்சுவேஷன் மார்க்கும் இல்லைன்னா அதுக்கு பேர் என்னப்பா இன்டைரக்ட் ஸ்பீச் ஞாபகம் வச்சுங்க இப்போ ஆன்சர் क्वेश्चन படிங்க த கேப்டன் செட் டு த சோல்ஜர்ஸ் கமா டபுள் கொட்டேஷன் மார்ச் ஃபாஸ்ட் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்றாங்க ஆன்சர் படிங்க த கேப்டன் கமாண்டட் த சோல்ஜர்ஸ் டு மார்ச் ஃபாஸ்ட் ஃபுல் ஸ்டாப் வச்சிரும் எங்க எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க செட் எடுத்துட்டு என்ன போட்டோம்பா கமாண்டர் போட்டிருக்கோம் இந்த கமா டபுள் கொட்டேஷன் எடுத்துட்டு என்ன போட்டிருக்கீங்க 2 போட்டுக்கிறீங்க இந்த எம் வந்து என்ன பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் 3 ஃபங்க்ஷன் தான் பண்ணிருக்கீங்க 2 மார்க் இருக்கும் பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த பங்க்சுவேஷன் மார்க் வந்து அது என்ன ஸ்பீச் இது டைரக்ட் ஸ்பீச் சொன்னல இப்போ நம்ம டைரக்ட் ஸ்பீச் மாதிரியே எழுத போறீங்க அதுல இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ் இது படிங்க we had ghost I said we had ghost I said இந்த மாதிரி I said அல்லது செட்னு எங்க இருக்குன்னு பாருப்பா அதை நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டா பிரிச்சுங்க அவ்வளவுதான் இப்ப படிங்க 2 சென்டென்ஸா மாத்திட்டுமா இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது we had ghost செகண்ட் சென்டென்ஸ் என்னப்பா I said ஓகேப்பா I said இப்ப நம்ம என்ன பண்றோம் இந்த we had ghost இருக்குல்ல அதுக்கு ஆன்சர் எழுத போறோம் எப்படி எழுத போறோம் கவனிங்க டபுள் கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுமா சரி ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே என்ன பண்ணோம் ஸ்மால் லெட்டர்ல தான் அவங்க கொடுப்பாங்க அதை நீங்க கேபிட்டல் லெட்டரா மாத்தணும் ஓகேவா அதே போல ஐன்றது தனியா வந்ததுன்னா அதை நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா என்ன எழுதணும் கேப்ஸ்ல எழுதணும் ஞாபகம் வச்சுங்க ஓகேவா அப்ப பாரு வி சப்ஜெக்ட் தானே பாது டபிள்யூ என்ன போடணும் கேப்ஸ்ல போடணும் ஓகேவா அப்ப 2 மார்க் பண்ணிட்டோமா நம்ம இப்ப டபுள் கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் கேப்ஸ்ல மாத்திருக்கோம் மீதி அப்படியே படிங்க அவ்வளவுதானப்பா we had ghost வரைக்கும் தானே ஒரு சென்டென்ஸ் அங்கதானே பிரிச்சு வச்சிருக்கோம் நம்ம அங்க நீங்க என்ன பண்றீங்கப்பா டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க கமா போடுறீங்க இப்ப கமா போட்டு மீதி என்ன இருக்கு சொல்லுங்க நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா ஐ தனியா வந்தா என்ன பண்ணணும் கேப்ஸ்ல போடணும் அப்போ ஐ மட்டும் என்ன பண்ணுங்க கேப்ஸ் போட்டுட்டு இந்த செட்ன்றது ஸ்மால் லெட்டர் போட்டு கடைசியா என்ன வச்சிருங்கப்பா ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க அவ்வளவுதான் எதனா டவுட் இருக்கா combine the following sentence into a compound sentence என்ன சென்டென்ஸ் பாது காம்பவுண்ட் சென்டென்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ 2 சென்டென்ஸ் இருக்கும் அதுக்கு நடுவுல ஒரு கன்ஜங்ஷன் வேர்டு போட்டீங்கன்னா அதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஓகேவாப்பா 2 சென்டென்ஸுக்கு நடுவுல என்ன பண்ணணும் கன்ஜங்ஷன் வேர்டு போட்டா அது என்னது காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்ப 2 சென்டென்ஸ் இருக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்களா பாரு அவங்க ராதா வாஸ் ஹில் ஒரு சென்டென்ஸா அடுத்தது she was not hospitalized செகண்ட் சென்டென்ஸ் 2 சென்டென்ஸ் தனித்தனியா இருக்கா நடுவுல ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அந்த நடுவுல ஃபுல் ஸ்டாப் எடுத்துட்டு ஒரு கன்ஜங்ஷன் வேர்ட் யூஸ் பண்ண போறீங்க அப்படி போட்டீங்கன்னா அதுக்கு பேர் காம்பவுண்ட் சென்டென்ஸ் சரி என்ன கன்ஜங்ஷன் வேர்ட் யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க ராதா வாஸ் ஹில் இந்த ஃபுல் ஸ்டாப் எடுத்துட்டு பட்னு போடணும் என்ன போடணும்பா பட் போட்டுட்டு இந்த ஷீ கேப்ஸ்ல கொடுத்துருக்காங்கல்ல அதை நீங்க என்ன மாத்தணும் அவ்வளவுதான் சொல்லுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ராதா வாஸ் ஹில் இந்த ஃபுல் ஸ்டாப் எடுத்துட்டு நான் யூஸ் பண்றோம்பா பட் நடுவுல எல்லாம் கேப்ஸ்ல போட்டுற கூடாது எல்லாம் தெரியும்ன்றோம் ஆனா நடுவுல பட் பி கேப்ஸ்ல போட்டுருவோம் அது மாதிரி பண்ணக்கூடாது சரியா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேப்ஸ்ல இருக்கணுமா நடுவுல என்ன பண்ணணும் நீ எந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணாலும் ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும் மீதி சொல்லுங்க ஷி அந்த எஸ் என்ன பண்ணணும் நீங்க ஸ்மால் லெட்டரா மாத்தணும் ஏற்கனவே அது கேப்ஸ்ல இருக்கா ஏன் கேப்ஸ்ல இருக்குது யாரா சொல்லுவியா ஃபுல் ஸ்டாப் வந்ததால அது கேப்ஸ் இருக்குது வேற ஒண்ணும் கிடையாது இப்ப நம்ம ஃபுல் ஸ்டாப்புக்கு பதிலா என்ன போட்டோம் பட் போட்டீங்க அப்ப என்ன மாத்தணும் அதை ஸ்மால் லெட்டரா மாத்தணும் அப்ப சொல்லுங்க she was அவ்வளவுதான் மீதி அப்படியே பார்த்து எழுத வேண்டியதுதான்பா she was not hospitalized
அவ்வளவுதான். டவுட் இருக்கா? ஓகே. அது என்னென்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? ரெண்டு சேஞ்சஸ் தான் பண்ணிருக்கேன். ஒன்னு ஃபுல் ஸ்டாப் எடுத்துட்டு பட்டு போட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஷீ இருக்கு இல்லையாப்பா, அதுக்கு ஸ்மால் லெட்டர் மாத்திருக்கேன். ரெண்டு சின்ன சேஞ்ச். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளவு மார்க் இதுக்கு? 2 மார்க். ரொம்ப ரொம்ப ஈஸி கிராமர். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா என்ன பண்ணலாம், அந்த 3 கொஸ்டின் பேப்பர் கிராமர் ஃபோக்கஸ் பண்ணா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட், ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். நீங்க ஏற்கனவே நான் சொன்னேன், இதுல 3 சென்டென்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். எனி 3 ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப 3யும் டஃபா இருக்கு சார் அப்படின்னா இந்த சென்டென்ஸை நீங்க என்ன பண்ணுங்க, சூஸ் பண்ணுங்க. இந்த சென்டென்ஸ்ல என்ன பண்ணணும், 2 ஆப்ஷன் தராங்க நமக்கு. படிங்க. செலிப்ரேட்டட் அட் ஃபெஸ்டிவல்ஸ் சி வி. யாரா சொல்லுவியா? அதுக்கு ஆன்சர் சொல்லுவியா? வின்றது எவ்வளவுப்பா? 1. செலிப்ரேட்டட் 2. அப்புறம் வி செலிப்ரேட்டட் ஃபெஸ்டிவல் அட், அவ்வளவுதான். சி. இந்த 1 2 3 போட்டீங்கன்னா நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டு சென்டென்ஸா மேக் பண்ணிடணும். அவ்வளவுதான். எடுத்து என்ன பண்ணணும், நீங்க சென்டென்ஸா எழுதணும். அடுத்த சென்டென்ஸை படிங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸை படி. கொஸ்டின் ஆன்சர்ல வருதா? ஃபர்ஸ்ட் லெசன் தானே பாது. யாரா சொல்லுவியா? the young seagull was alone on his ledge. அவ்வளவுதான். the young seagull was alone on his ledge. எதெல்லாம் ஆன்சர் எதெல்லாமா? எதுக்கு 1 கொடுப்பீங்க சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. the young seagull தானப்பா, இது 1. அப்புறம் youngன்றது 2, seagull 3, wasன்றது எவ்வளவுப்பா? 4, alone 5, நெக்ஸ்ட் on 6, அப்புறம் இது 7, இது 8. அவ்வளவுதான். கிராமர் புரிஞ்சுதாப்பா உங்களுக்கு? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் கவனிங்க. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இல்லையா? எக்ஸிபிஷனுக்கு என்ன பண்றாங்க, அவங்க அட்ரஸ் கேட்கறாங்க இல்லையா? இந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். யூ ஆர் ஹியர். இங்க இருந்து நம்ம இந்த இடத்துல போகணும். ஓகேவா? அப்ப என்னென்ன எழுதிவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோ ஸ்ட்ரைட் எழுதிக்கோ. அடுத்து டர்ன் லெஃப்ட். மறுபடியும் என்னது, கோ ஸ்ட்ரைட் போட்டு டர்ன் ரைட்டா, ரைட் எழுதிப்பியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், யூ ரீச் தி எக்ஸிபிஷன் ஆப்போசிட் டு ஸ்கூல். ஒரு சில நேரத்தில் ஆப்போசிட் வராது. அப்ப நீங்க என்ன பண்ண எழுதினா போதும், யூ ரீச் தி எக்ஸிபிஷன் மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? ஆப்போசிட் வந்து ஆப்போசிட் எழுதுங்க. பட் ஆப்போசிட்லாம் மிஸ்டேக் இல்லாம எழுத தெரிஞ்சா எழுது. இல்லைன்னா அந்த ஆப்போசிட் வேர்டே விட்டுட்டு தேவையில்லை. நீங்க எது வரைக்கும் எழுதினா போதும், யூ ரீச் தி எக்ஸிபிஷன் மட்டும் எழுதி ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? நெக்ஸ்ட் 29, 30, 31, 32 பாத்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின். அது ப்ரோஸோட பேராகிராஃப். இந்த ப்ரோஸோட பேராகிராஃப்க்கு எவ்வளவு மார்க்குப்பா? 2 5 சார் எவ்வளோ? 10 மார்க். ஈச் பேராகிராஃப்ஸ் எவ்வளவு மார்க்? 5 மார்க். ஓகேவா? எனி 2 செலக்ட் பண்ண போறீங்க. சரியா? அது நான் ஏற்கனவே எப்படி எழுதணும்னு சொன்னேன். படிக்கலனா கூட எப்படி எழுதணும்னு சொன்னா கிளாஸ்ல சொன்னா அது ஞாபகம் வச்சு எழுதிருங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். செக்ஷன் நம்பர் 2. இது வந்து என்னதுப்பா? போயம். இது எப்படி நம்ம ப்ரோஸ்ல ஒரு 10 மார்க் சொன்னோமோ அதே போல போயமுக்கு 10 மார்க். ஓகேவா? அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 33, 34, 35 and 36. 4 கொஸ்டின்ஸா? அதுல எனி 2 தான் நீ செலக்ட் பண்ண போற. எவ்வளவு மார்க்? 10 மார்க். இது சோ அதுல நீங்க என்ன பண்ண சொன்னேன் நான் ஏற்கனவே, இதுலயும் ஒரு பேராகிராஃபை சூஸ் பண்ணிக்கோ. இல்லைன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன், 35ம் 36ம் எழுத சொல்லியிருப்பேன். நான் 36 எழுத சொன்னப்ப லாஸ்ட் கிளாஸ்ல அதை ஃபாலோ பண்ணிக்கோ. 35க்கு ஆன்சர் பார்த்துருவோமா? இது ஏற்கனவே நம்ம எழுதிட்டோம். நம்ம இது we can அதெல்லாம் எழுதிருக்கோம். ஞாபகம் இருக்கா? இந்த சென்டென்ஸே ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம் நம்ம. ஓகேவா? இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் பார்த்துக்க. இந்த ஒரு 4 லைன் கொடுப்பாங்க இல்லையா? கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்பா கேட்கறாங்க, பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் கேட்கறாங்க. ரைமிங் வேர்ட்ஸ் எதுப்பா? அதுல டிரைவ், லைட், டைவ், ரைட். ரைமிங் வேர்ட் அப்படின்னாலே லாஸ்ட் வேர்டை பார்க்கணும். லாஸ்ட் வேர்ட் எல்லாம் படிங்க. டிரைவ், லைட், டைவ், ரைட். இது எதெல்லாம் மேட்சிங் ஆகுது? மேட்சிங் வேர்ட் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். டிரைவும் அவ்வளவுதான். அப்ப என்ன எதுப்பா மேட்சிங் ஆகுது? டிரைவும் டைவும் மேட்சிங் ஆகுது. அடுத்தது லைட்டும் ரைட்டும் மேட்சிங் ஆகுது. அதை எடுத்து எழுதிரு பக்கத்துல எழுதிருக்கும் பாரு, எழுதிருக்கும் பாரு. லைட்டு கமா ரைட்டு, அடுத்தது டிரைவு கமா டைவு. இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நீங்க ஆன்சர் எடுத்து எழுதலாம். நெக்ஸ்ட் ரைம் ஸ்கீம். ரைம் ஸ்கீம் என்ன பார்த்தோம்? ரைமிங் வேர்டு தெரிஞ்சிச்சுன்னா ரைம் ஸ்கீம் ரொம்ப ஈஸி. நேம் வைக்கணும். ஏபிசிடி நேம் வைக்க போறோம் இல்லையா? அப்ப எப்படி நேம் வரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு பாரு, ஃபர்ஸ்ட்டுக்கு எப்பவுமே ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஏப்பா, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏ. ஓகேவா? ஏதனால ஃபர்ஸ்ட் லெட்டரு. அப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸுக்கு ஏ ஞாபகம் வச்சுக்கோ. டிரைவுக்கு ஏ, டிரைவுக்கு ஏ. அடுத்தது டிரைவுக்கு அடுத்த வேர்டு பாரு. அது ஈக்குவல் வேர்டா இல்ல வேரியஸ் ஆகுதா? வேரியஸ் ஆகுதுல்ல, அதுக்கு பேர் என்னது? பி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் டைவ். டைவ்ன்றது எதோட ரிலேட்டட் பாரு? டிரைவோட ரிலேட்டடா?
எப்பவுமே ரிலேட்டட் வந்தா அதே நேம் குத்தணும், ரிலேஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்ன சொன்னேன், ஏவுக்கு அப்படியே எழுதிரு. லைட்ன்றது எதோட ரிலேட்டடா, ரைட், அதுக்கு பின்னு வச்சுக்கோ. அப்ப ஆன்சர் என்னப்பா, ஏ பி ஏ பி. ஆன்சர் எதுக்குன்னா ஏ பி ஏ பி. புரிஞ்சுது அது? ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாப்போமா. ஐடென்டிஃபை தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல எத்தனை லைன் கேக்குறாங்க பாரு, ஃபர்ஸ்ட் லைன் கேக்குறாங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எத்தனை லைன் பா, ஃபர்ஸ்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைன் எல்லாரும் படிங்க பார்க்கலாம். We can bull and hold and push the life and drive. இந்த சென்டென்ஸோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்னப்பா, பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் அலிட்ரேட்டிங் வேர்டு. அலிட்ரேட்டிங் வேர்டு சொல்லுங்க பார்க்கலாம். எதோட அலிட்ரேட்டிங் வேர்டு கேக்குறாங்க பாரு, பிக் அவுட் தி அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் இந்த செகண்ட் லைன். அப்ப செகண்ட் லைனை மட்டும் தான் நீங்க பார்க்கணும். இதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் மட்டும் தான் பார்க்கணும் நீங்க. ஓகேவா? செகண்ட் லைனை மட்டும் பார்த்தா போதும். இந்த சென்டென்ஸுக்கான அலிட்ரேட்டிவ் வேர்டு என்னென்ன வேர்டு? அலிட்ரேட்டிவ் வேர்டு முதல்ல அலிட்ரேட்னா என்ன சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து ஒன்னா இருந்தா அது அலிட்ரேட்டிவ். we can, இந்த டபிள்யூல வேற எங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதா பாரு, லைனா பாரு, வியூ இருக்கா, அவ்வளவுதான் ஆன்சர். டபிள்யூல வி ஆன்சர். அடுத்தது பாரு, பிரிண்ட். பிரிண்ட் பீல என்ன ஸ்டார்ட் ஆகுதா பாரு, ப்ளவ், அவ்வளவுதான். இந்த ரெண்டு வேர்டை தவிர வேற எந்த வேர்டும் உனக்குன்னா இல்லப்பா, இந்த ஃபர்ஸ்ட் எழுத்து ஒன்னா இருக்காது. அதே போல கிராமட்டிக்கல் வேர்டெல்லாம் வராதுன்னு சொன்னேன் நான் இல்லையா, அந்த ரூல்ஸ் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா, கொஸ்டின் நம்பர் 36. 36 சொன்னா இல்லையாப்பா, பேராஃப்ரேஸ் பண்ணணும். 3 பேராவா பிரிச்சு எழுத சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? ஜஸ்ட் மாடல் இது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இது இல்லப்பா, இது எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு மாடல் பார்த்துக்கோ. இதே போல என்ன பண்ணலாம், நீங்க பேராஃப்ரேஸ் ஸ்டார்ட் பண்ணி எழுதலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணுங்க, 36 நம்பரை போடு, பேராஃப்ரேஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கப்பா, ஹெட்டிங் போட்டுட்டு ஆன்சர்ஸ்ன்னு போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் எழுது. இந்த பேராகிராஃப் எப்படி எழுதணும்னு சொல்லியிருப்பேன் நான் இல்லையா. இந்த 35 கொஸ்டின்ஸ்ல என்னென்னலாம் வருது, ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீமு, அப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டிங் வேர்டு, அதெல்லாம் வச்சு ஒரு பேராகிராஃபை என்ன பண்ணோம், எழுதிடணும். அடுத்தது அவங்க லைன் கொடுக்குறாங்கல்லப்பா, போயம் லைன், அதை வச்சு ஒரு பேராகிராஃப் எழுதுங்க. இந்த பேராகிராஃப் மட்டும் ஜெனரலா எழுதுங்க. ஒரு 3 பேரா பிரிச்சு எழுது, இல்லையா 2 பேரா எழுது போதும். என்ன பண்ணுங்கப்பா, 2 பேராவா எழுதுங்க போதும். எவ்வளவு மார்க் இது உங்களுக்கு, 5 மார்க் இது. ஓகேவா? அதனால இது ஜஸ்ட் மாடல். இது இதை ஃபாலோ பண்ணி இதே போல என்ன பண்ணணும், எக்ஸாம்ல எழுதணும். மேக்சிமம் அடித்தல் திருத்தல் வராத பார்த்து. செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் இதுல கவனிப்பா, எனி ஒன்னு தான் கேட்கறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோ. இதுல எனி ஒன்னு 37 and 38. நான் 37க்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன், பட் இதை நீங்க உங்களுக்கு சாய்ஸ் விட்டுருங்க. அதை எது இந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்கப்பா, சாய்ஸ் விட்டுடு. நீங்க எதை திரும்ப சூஸ் பண்ண போறீங்க, 38 சூஸ் பண்ண போறீங்க. 38 என்ன பண்ணணும் சொல்லுங்க, ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க, 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஈச் கொஸ்டின்ஸ் 1 மார்க், ஸோ 5 மார்க் இதுக்கு. ஓகேவா? இப்போ பாரு, பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, அந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம என்ன பண்ண போறோம், இதுல செலக்ட் பண்ணி எழுத போறீங்க. இது ஏற்கனவே நடத்திருக்கோம், இதுல இன்னும் ஆன்சர் கொடுத்துருக்கேன், எதுல இருந்து எது வரைக்கும் செலக்ட் பண்ண ஆன்சர் கொடுத்துருக்கேன், எப்படி எழுதணும்னு கொடுத்துருக்கேன் நான். ஜஸ்ட் ஒரு மாடல், இதை பார்த்துக்கங்க. சரியா? இதே ரிலேட்டட் என்ன மார்க் தெரியுமா, 8 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. 38ன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்லப்பா, அது வந்து 5 மார்க். அப்படியே இதே போல அங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க, 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது எவ்வளவு மார்க், 8 மார்க். நெக்ஸ்ட் செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங். ஆன்சர் எனி என்னெல்லாம் கேட்பாங்க சொல்லுங்க. 39 அட்வர்டைஸ்மெண்ட், 40 வந்து என்னது, லெட்டர் ரைட்டிங், 41 நோட்டீஸ், 42 பிக்சர், அண்ட் 43 பாத்தீங்கன்னா மேக் நோட்ஸ் அண்ட் சம்மரி ரைட்டிங். இதுல நம்ம 4 சூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் நானு. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு மாடல் பார்த்துருவோம், கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அட்வர்டைஸ்மெண்ட் எழுத போறோம். நான் எழுத போறேன்பா அட்வர்டைஸ்மெண்ட். ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல எழுதி காமிச்சிங்க, இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு மாடல் ஒன்று பார்த்துக்கோ. அட்வர்டைஸ்மெண்ட்ல இங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பத்தி கேட்கறாங்க. இதுல என்னென்னலாம் கேட்கறாங்களோ அதை அப்படியே நான் இப்ப காமிக்க போறேன். அந்த பிக்சர்ல இருந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். ஓகேவா? ஜஸ்ட் மாடல் காமிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கோ. ஓகே, கவனிங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எப்படிப்பா ஸ்டார்ட் பண்ணணும், 39 போட்டுட்டு என்ன எழுதணும், அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு எழுதிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, ஒரு ஃபுல் பேஜ் வரா மாதிரி என்ன பண்ணுங்கப்பா, ஒரு பிக்சர் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கோ. இது லாஸ்ட் கிளாஸ்ல எழுதி காமிச்சிங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, அங்கங்க சேஞ்ச் பண்ணிட்டு. வேற எதுங்க ஃப்ரூட்ஸ் பத்தி கேட்கறாங்களா இல்லையா, அங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சொல்லிட்டு ஹெட்டிங்க போடு. ஹெட்டிங் வந்து இந்த 2 லைன்ஸ்ல கவர் ஆகிற மாதிரி போடும். ஓகேவா? ஹெட்டிங் எப்படிப்பா போடணும், இந்த 2 லைன்ஸ்ல 2 லைன்ஸ் எழுதுவீங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, 2 லைன்ல கவர் ஆகிற மாதிரி நல்லா கேப்ஸ்ல தெளிவா அழகா எழுதிரு. ஹெட்டிங்ஸ் மட்டும், மீதி எல்லாம் என்ன பண்ணலாம், அந்தந்த ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தெளிவா எழுதுரு. ஜஸ்ட் இது ஒரு மாடல், இது அவ்வளவுதான். இந்த மாடலை வச்சு என்ன பண்ணணும், நீங்க எதை கேட்டாலும் எழுத தெரியும். எவ்வளவு மார்க் பாத்துக்க, 5 மார்க் தெரியும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. லெட்டர் ரைட்டிங் நீங்க எழுத தேவையில்லை, ஏன்னா நமக்கு சாய்ஸ் இதுலயே கவர் ஆயிடுது. நமக்கு 4 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன அட்டெண்ட் பண்றீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் எழுதுறீங்க. அடுத்தது என்ன எழுத போறீங்க, நோட்டீஸ் எழுத போறீங்க. இங்க நோட்டீஸ் என்ன கேக்குறாங்க பாரு, யூ ஆர்
நிக்கில் அண்ட் நிக்கிதா ஸ்கூல் பீப்புள் லீடர் இவங்க. 2 GHSS என்ன பார்த்தோம், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி. ஓகேவா? ப்ரிஃபர் எ நோட்டீஸ் ஆன் பிஹாஃப் யுவர் ஸ்கூல் இன்வைட்டிங் த கிராண்ட் பேரண்ட்ஸ். என்னப்பா? கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு செலிப்ரேட் வேர்ல்டு எல்டர்ஸ் டே. இதுதான் தலைப்பு உங்களுக்கு. என்ன தலைப்பு? வேர்ல்ட் எல்டர்ஸ் டே தலைப்பு. இன் யுவர் ஸ்கூல் ஆடிட்டோரியம் ஆன் 20th ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த் அப்படின்ட்டாங்க. டேட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்த மாசம் 20ஆம் தேதி நடக்க போகுது. அப்ப நீங்க எங்கெங்கெல்லாம் டேட்டை மாத்தணும் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல நடத்தினேன், ஞாபகம் இருக்கா? அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. இதுக்கு ஒரு மாடல் காமிக்கிறேன், ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 41 போடணும், ஆன்சர்னு போட்டுருங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே ஒரு ஃபுல் ஷீட்ல எழுது, சும்மா அந்த ஆஃப் ஷீட்ல எழுதுட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் சொன்னா அது ஒரு ஃபுல் ஷீட் கவர் பண்ணிடணும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், நல்லா ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. அதே போல அடுத்தது நோட்டீஸா ஒரு ஃபுல் ஷீட் பாக்ஸ் போட்டு என்ன பண்ணணும், ஒரு ஃபுல் ஷீட்ல எழுதணும். ஓகேவா? மாடல் இருக்கு பாரு, எல்லாத்துக்கும் சென்டரா நோட்டீஸை போடு. அதுக்கப்புறம் இந்த பென்சில் ஸ்கேல் வச்சு என்ன பண்ணுங்கப்பா, ஃபுல்லா லைன் ஃபார்ம் பண்ணிக்கோ. இந்த GHSS அது அப்படியே என்ன பண்ண, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு போட்டுக்கோ. அங்க என்ன கொடுத்தாங்க, திருச்சி கொடுத்தாங்களா, இங்க மதுரைக்கு கூட திருச்சி போட்டுக்கோ. ஓகேவா? ஆரட்டோரியல் காம்படிஷன் வேர்ல்டு எல்டர்ஸ் டே, அதை இங்க போட்டுணும். வேர்ல்டு எல்டர்ஸ் டே நீங்க போட்டுணும். அவ்வளவுதான். எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, 25th. அங்க 25th இங்க சேஞ்ச் பண்ணிடணும். இந்த இடத்துல 25th சேஞ்ச் பண்ணிடணும். இங்க நீங்க என்ன பண்ணுங்க, பிஃபோர் டேட்டை போட்டுக்கோ. நான் இன்னைக்கு பார்த்தேன், அடுத்த மாசம் 25 நான் என்ன பண்ண போறேன், கலந்துக்க போறேன், அப்படி கணக்கு. ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த இடத்துல பிஃபோர் டேட், இங்க வந்து என்னது அவங்க சொன்ன டேட்டை போட்டுக்கோங்க. அவங்க நேம் சொன்னாங்கல்லப்பா, 2 நேம், அதை இங்க போட்டுட்டு அவங்க என்ன ஸ்கூல் பீப்புள் லீடர் தானே, எல்லாத்தையும் இங்க ஃபாலோ பண்ணிக்கோ. இதை ஒரு பாக்ஸ்ல ஃபுல்லா என்ன பண்ணணும், நீங்க கவர் பண்ணணும். இதுதான் ஜஸ்ட் மாடல். இது நெக்ஸ்ட் என்னப்பா, பிக்சர். பிக்சருக்கு கவனி, 42 போட்டு ஆன்சர்னு போட்டுட்டு கூடுமான வரைக்கும் அந்த பிக்சர் வரைய பார்த்துக்கோ. ஓகேவாப்பா? அந்த பிக்சர் வரைய கத்துக்கோ. என்னென்னலாம் எழுதணும்னு சொல்லுங்க. ஒரு சூட்டபிள் ஹெட்டிங் ஒன்று கொடுக்கணும். அந்த ஹெட்டிங் வந்து என்னது, அவங்க பிக்சர் கொடுக்குறாங்கல்லப்பா, அதை இருந்து அப்படியே ஹெட்டிங்கை கொடுத்துக்கோ. ஒரு 5 லைன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு அபவ் எவ்வளவு வேணாலும் எழுதலாம். நீங்க 5 லைன் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? மாடல் பார்த்துட்டியா? இப்ப இதுக்கு ஆன்சர் போயிடலாமா? கவனிங்க. இப்ப இதோட இந்த பிக்சரோடைய ஆன்சர் பாத்தீங்க. ஆக்சுவலி என்ன பிக்சர் பாது, ஒரு சீனரி இல்லையா? ஓகே, அப்ப என்ன எழுதணும்னு சொல்லுங்க. ஒரு தலைப்பு கொடுக்குறீங்க, சீனரி ஆஃப் நேச்சர் தலைப்பு கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் லைன் கம்பல்சரி எழுதிடணும். என்ன எழுதணும், திஸ் பிக்சர் இஸ் அபவுட். நீ என்ன தலைப்பு கொடுத்தியோ அதை ஸ்மால் லெட்டர்ல எழுதிடு, அவ்வளவுதான். அப்ப 2 வாட்டி அது யூஸ் ஆகுது நமக்கு. ஒன்னு தலைப்புக்கு யூஸ் ஆகுது, இன்னொன்னு அடுத்த லைனுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? இந்த சீனரி ஆஃப் நேச்சர் எழுதிருக்கலப்பா, அது அப்படியே என்ன பண்ணும், the picture is about scenery of nature போட்டுரு. அடுத்தது there are 3 trees and plants. முடிஞ்சா கவுண்ட் பண்ற மாதிரி பாருங்க, கவுண்டிங் இருக்கும், அதை கவுண்ட் பண்ற மாதிரி ஒண்ணு பாத்துக்கோ. எத்தனை கவுண்ட் பண்ணிட்டேன்னா என்ன பண்ண, there are போட்டு எழுதிரு, அவ்வளவுதான். ஓகேவா? there are எத்தனை ட்ரீ பாதுல 3 ட்ரீ இருக்கு, அதனால என்ன பண்ணிட்டேன்னா there are 3 trees and plants போட்டேன். தேர்ட் பாருங்க, ஐ லைக்னு ஒரு வேர்டை சேர்த்துக்கோ, அவ்வளவுதான். நீ எந்த பிக்சர் கொடுத்தாலும் ஐ லைக்னு ஒரு வேர்டை சேர்த்துக்கோ. எதை கொடுத்தாலும் இப்போ டைகர்னு ஒரு பிக்சர் வரும், அப்ப என்ன போட்டுருவேன், ஐ லைக் டைகர். முடிஞ்சு. டைகர் இஸ் வைல்ட் அனிமல் கூட எழுதலாம், பட் சிம்பிளா என்ன பண்ணலாம்பா, ஐ லைக் டைகர்னு போட்டுரு, முடிஞ்சிச்சு. ஓகேவா? அந்த மாதிரி ஐ லைக்ன்ற ஒரு வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ற. எந்த பிக்சர் கொடுத்தாலும் எதனா பண்ண ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது திஸ் பிக்சர் இஸ் வெரி மீனிங்ஃபுல். இதெல்லாம் நான் ஜென்ரலா சொன்னேன், அதை அப்படியே படிச்சுக்கோ. திஸ் பிக்சர் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட், இட் ஹாஸ் மெனி ஐடியாஸ். எத்தனை லைன் வந்திருக்குப்பா டோட்டலா? 6 லைன். 5 or above சொன்னேன், நமக்கு 6 லைன்ஸ் போதும். 5 மார்க் கம்பல்சரி வந்துடும். ஆனா இப்ப எழுதணும் இல்லையா, அதை நீங்க என்ன பண்ணணும், ஒரு லைன் இடம் விட்டு எழுதணும். அப்பதான் ஒரு பக்கம் ஃபுல்லா கவர் ஆகணும். மாடல் காமிச்சல்லப்பா, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி எழுதணும். சார் நான் ஆஃப் பேஜ்லயே முடிச்சேன் சார், அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஒரு ஃபுல் ஷீட்டை ஃபார்ம் பண்ணு, அதுக்கேற்ற மாதிரி நான் நல்லா ஸ்பேஸ் விட்டுக்க. நம்பர் போடுறியா, ஒரு 2 லைனை விடு. ஓகே, இப்போ லைன் மேலே என்ன பண்ணு, பாக்ஸ் போடு. ஓகேவா? ஹெட்டிங்கை போட்டுட்டு என்ன பண்ணுங்கப்பா, 2 லைனை விட்டுடு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோ, வேற வழி இல்லை. புரியுதா? சரி, இதை ஒரு என்ன பண்ணணும், இப்போ நான் எழுதின ஆன்சரை ஃபுல் ஷீட்டா எழுதணும். இதெல்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சரியா? நெக்ஸ்ட் 43. ஓகேவாப்பா? இந்த 43யோட சேர்த்து தான் இந்த 4 கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது நமக்கு. இந்த 43 எப்படிப்பா எழுதணும் சொல்லுங்க. மேக் நோட்ஸ் ஆர் ரைட் எ சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ். 2 கேட்டிருக்காங்க நம்ம இதுல. ஒன்னு வந்து என்னது, மேக் நோட்ஸ்னு கேட்டுக்கிறாங்க, இன்னொன்னப்பா சம்மரின்னு கேட்டுக்கிறாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இதுல எதனா ஒண்ணு தான் சூஸ் பண்ண போறீங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இதுல மேக்சிமம் நோட்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். நோட்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஒரு பேஜுக்கு எழுதணும், ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும், என்ன பண்ணணும்பா, ஃபியூ லைன்ஸ் இடம் விட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் விட்டமின்ஸ் இருக்கப்பா அது ஸ்டார்ட் பண்ணணும். அந்த எண்டிங் என்ன இருக்கணும்,
இந்த டெப்ரிசியேஷன் இருக்கு, அதை முடிச்சிடணும். முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் கம்பல்சரி என்ன பண்ணுங்க, எழுதிட்டு ஒரு சூட்டபிள் ஹெட்டிங் ஒன்று கொடுத்துரு. அவ்வளவுதான். கொடுத்துட்டீங்கன்னா இது என்னது, நோட்ஸ். நோட்ஸுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன், அங்கங்க ஒரு வேர்டு எடுத்துட்டு ஐஃபன் போட சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோ, நோட்ஸ் ஓகே ஆயிடும். இல்ல சார் நான் சம்மரி எழுத போறேன் சார் அப்படின்றவங்க 2 பேஜ் எழுதணும். நம்பர் 43 போட்டு சம்மரி, யாரெல்லாம் சம்மரி எழுத போறீங்களா, ஜஸ்ட் ஒரு மாடல் இது. ஆன்சர்னு போட்டு ரஃப் காப்பி எழுதணுமாப்பா. நான் ஃபியூ லைன்ஸ் இடம் விட்டுருக்கேன்னா பாருங்க, இல்ல அதே போலதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு கம்பல்சரி இருக்கணும், அந்த பேராகிராஃபோட லாஸ்ட் வேர்டு கம்பல்சரி இருக்கணும். ஓகேவா? அது ஒரு கிளான்ஸ் என்ன பண்ணுங்க, அப்படியே ஃபுல்லா எழுதிட்டு நம்ம ஸ்கேல் வச்சு என்ன பண்ணணும், ஒரு பென்சில் அடிக்க சொன்ன ஞாபகம் இருக்கா? எங்க இருந்து அடிப்பீங்க, லெஃப்ட் டு ரைட், மார்ஜின் பக்கத்துல இருந்து அடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும். அடிச்சு காமிச்சிருக்கேன் பாரு, மார்ஜின் பக்கத்துல இருந்து என்ன பண்ணணும், நீங்க அடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து என்னது, ரஃப் காப்பி. ஃபேர் காப்பி என்ன பண்ணணும் பாருங்க, ஃபேர் காப்பி எட்டிங்க போடுறியா, ஒரு லைன் இடம் விடுறியா, அடுத்தது சூட்டபிள் டைட்டில் ஒன்று கொடுத்துருங்க. அந்த டைட்டில் மேக்சிமம் அந்த பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் வேர்டு டைட்டில் தான். பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் வேர்டு டைட்டிலா வச்சுக்கோ. கொஞ்சம் இடைவெளி விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, டிராகன்ல இருந்து ஆரம்பிச்சு அதே போல ஃபர்ஸ்ட் வேர்டு லாஸ்ட் வேர்டு கம்பல்சரி இருக்கணும். அது இடையில நீ என்ன பண்ணு, எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிக்கோ. மேக்சிமம் ஒரு 5-6 லைன் வரா மாதிரி என்ன பண்ணுங்க, எழுதுங்க. அதை விட முக்கியம், இதை கம்பல்சரி எழுதி ஆகணும்னா எழுதணும். சொல்லுங்க, வேர்ட்ஸ் கிவன் த பேசேஜ் எவ்வளவுப்பா, 140. வேர்ட்ஸ் இன் மை சம்மரி எவ்வளோ, 45. இதை கம்பல்சரி என்ன பண்ணணும், நீங்க எழுதணும். எதை சூஸ் பண்ணா, சம்மரி சூஸ் பண்ணா. நெக்ஸ்ட் போலாமா, இந்த ஸ்பாட் த எரர் இருக்குல்லப்பா. பட் யாரெல்லாம் இந்த 4 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண போறியோ அவங்க எல்லாம் என்ன பண்ண தேவையில்லை, இந்த ஸ்பாட் த எரர் அட்டன் பண்ண தேவையில்லை. சரியா? செக்ஷன் 5 வந்து என்னது, மெமரி போயம். மெமரி போயம்க்கு எவ்வளவு மார்க்குப்பா, 5 மார்க். மெமரி போயம்க்கு எவ்வளவு மார்க்கு, 5 மார்க். சரியா? அடுத்தது பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் என்னது, இந்த 46ல என்னப்பா தலைப்புக்கு, டெவலப்பிங் த ஃபாலோவிங் இன்ஸ்னு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க இல்லையா. என்ன பண்ணணும் தெரியுமா, ஐஃபண்ட் எல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணணும், நீங்க ஒரு வேர்டை போட்டு அதை ஒரு பேராகிராஃபா கன்வெர்ட் பண்ணி எழுதணும். அந்த பேராகிராஃப் எப்படி இருக்கணும், ஒரு ஃபுல் ஷீட், ஒரு முழு பக்கத்துக்கு பேராகிராஃப் இருக்கணும். என்ன இருக்கணும்பா, ஒரு முழு பக்கத்துக்கு பேராகிராஃப் இருக்கணும். அதே போல என்ன இருக்கணும்பா, ஒரு சூட்டபிள் தலைப்பு ஒண்ணு கொடுக்கணும். ஓகே, 47 போயிடலாமா. லாஸ்ட் கொஸ்டின் எது கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்ன 38ம் 47ம் ஒண்ணுதான் இல்லையா. 38க்கு எவ்வளவு மார்க், 5 மார்க். 47க்கு 8 மார்க். என்ன பண்ணணும், 38க்கும் 47 என்னப்பாங்க, 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஒரு கொஸ்டினுக்கும் 1 மார்க். இங்க எவ்வளவு மார்க்குப்பா, 4 கொஸ்டின் கேட்கறாங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க். புரியுதா? ஈஸியா நீ 13 மார்க் எடுத்துடலாம். நீ கவனிங்க, இதுக்கு என்ன பண்ணணும், இந்த பேராகிராஃபை ஒரு 1 or 2 டைம் படிங்க. ஓகேவா? கொஸ்டின்ஸை என்ன பண்ணுங்கப்பா, இதுல இருந்து எடுத்து எழுது. அவ்வளவுதான். கொஸ்டின்ஸை கண்டுபிடி, என்ன பண்ணுங்க, எடுத்து எழுது. எழுத சொல்ல என்ன பண்ணும், எப்படி எழுதணும் தெரியலையா, ஒரு மாடல் ஒன்று காமிக்குமா. நம்பர் 47 போடு, ஆன்சர்னு போடு. இது என்ன பண்ணுப்பா, ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் எப்படி எழுதணுமோ அதே போல எழுதணும். முதல்ல என்ன பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா கூட லைன் போட்டுங்க, தப்பு இல்லை. ஏன்னு போட்டு ஒரு கொஸ்டின் எழுதுறீங்களா, என்ன எழுதணும், ஒரு கொஸ்டின் எழுதி அதுக்கான ஆன்சர் குறிச்சிருப்பீங்க இல்லையாப்பா, அந்த ஆன்சரை ஃபியூ லைன்ஸ் இடம் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. பாரு, ஃபியூ லைன்ஸ் இடம் விட்டுட்டு ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணு. மினிமம் 2 அல்லது 3 லைன் எழுதுனா போதும், ரொம்ப எழுதக்கூடாது. 2 அல்லது கொஸ்டின் கம்பல்சரி எழுதணும். இதுக்கு என்ன பண்ணுங்கப்பா, கொஸ்டின் எழுதி ஆன்சர் பண்ணிடு. அடுத்த கொஸ்டின் பாரு, எப்படி எழுதிருக்கேன், கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் ஃபியூ லைன்ஸ் எழுதும். இதே போல 4 கொஸ்டினும் தெளிவா அழகா எழுது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் லைனை விடுது. ஒரு லைன் என்ன பண்ணுங்கப்பா, இடைவெளி விட்டு எழுது.